சிந்தாமணிக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு மீனா நேராக ஃபைனான்ஸ் கிட்ட வராங்க. ஃபைனான்ஸ் கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. அவர் ஏமா இவ்வளோ நாள் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை சார், கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. அவங்க பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தில் சைன் வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்க கொடுக்கவே இல்லை, கொடுக்காது ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதை எப்படி தந்திரமாக போராடி அந்த பணத்தை நான் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருமா அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சிந்தாமணின்னு ஒருத்தவங்க சார், தொழிலில் யாருமே வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் என்னை ஆரம்பத்துலேருந்தே என்னை போட்டியாக தான் நினச்சிட்ருக்காங்க. முதல்ல ஒரு ஆர்டர் கூட நான் எடுக்கும்போது என்னை போக விடாமல் பண்ணாங்க. நான் வீட்டிலேருந்து என் வீட்டுக்காரோட துணையோட நான் அந்த மண்டபத்தை டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்டேன். அதுவே அவங்களுக்கு பெரிய பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, நீ உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் இனிமேல் என்கிட்ட வந்து கேள்வி, யாருக்காகவும் நீ இனிமேல் பயப்படாது. நான் உனக்கு துணைக்கு நிற்கிறேம்மா. உனக்கு எந்த நேரத்தில் எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் உன்னுடைய தொழிலுக்காக நான் உனக்கு கொடுக்குறேன். மீனா பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. முத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. மீனா இது மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. முத்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, சந்தோஷமும் படுறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேன்ல அப்படின்றாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி, எப்படியோ நீ துணிச்சலாக இருந்து ஒரு ஆள் நீ சாதனையே பண்ணிட்ட, பணத்தை எப்படியோ வாங்கிட்ட, வந்து நான் வீட்டுக்கு வந்து இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.